ஆனால் இப்போது இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்ப முந்தா நாள் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பாருங்க. பெற்றோர் ஒத்துக்கொள்கிறார்கள், இரு வீட்டாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், உறவினர்கள் ஒத்துக்கொள்ளாமல் கடத்தி கொண்டு போகிறார்கள். ஒருவேளை வேறு விதமாக அந்த பையனை ஏதாவது செய்திருந்தால் இந்த குற்றவாளிகளை எப்படி தண்டிப்பது? ஊர் சேர்ந்து முடிவு செய்து வந்து கடத்தி கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடலூரில் கண்ணகி முருகேசன் வழக்கு. இருவரும் வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள், படிக்கிற போது காதலிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள், தலைமறைவாக வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு கண்டுபிடித்து ஊரே சேர்ந்து இரண்டு சாதியினரும் சேர்ந்து, அதுதான் இரண்டு சாதியினரும் சேர்ந்து ஊர் மத்தியில் பஞ்சாயத்து செய்து இருவருடைய காதுகளில் விஷத்தை ஊற்றி கொலை செய்து எரித்து விடுகிறார் ஊரே. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டில் தான் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஊரே சேர்ந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் விஷம் ஊற்றி கொன்று எரித்து கொள்வார்கள். அது மூடி மறைக்கப்படும். அதுக்கு காவல்துறை ஆதரவாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அந்த வழக்கிலே தான் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற வழக்கு சென்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பது வந்தது. இவ்வளவுக்கு பிறகும் தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொல்வதற்கான கடுகளவு நியாயம் கூட அரசிடம் இல்லை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன்.